ஹஸ்ரத் சையத் ரஹ்மத்துல்லாஹ் ஷா காதிரி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி தர்காவின் சந்தனக்கூடு திருவிழா மிக சிறப்பாக நடைபெற்றது. சென்னை திருவல்லிக்கேணி ஜாம்பஜார் பகுதி தேவராஜ் தெருவில் உள்ள ஹஜ்ரத் சையத் ரஹ்மத்துல்லாஹ் ஷா காதிரி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி தர்கா கடந்த 329 ஆண்டுகளாக சந்தனக்கூடு திருவிழா மிக விமரிசையாக கொண்டாடப்பட்டு வருகின்றது. அதுபோல் இந்தாண்டு சனிக்கிழமை சந்தனக்கூடு தர்காவின் முசாவர்கள் மாபூப் ஷரீப், யுனஸ் ஷரீப் தலைமையில் மிக சிறப்பாக கொண்டாடப்பட்டது. முன்னதாக வியாழக்கிழமை அன்றிரவு 9 மணிக்கு தர்காவின் கொடிமரத்தில் கொடியேற்றப்பட்டது. அதன் தொடர்ச்சியாக சனிக்கிழமை அன்றிரவு 9 மணிக்கு முஜாவர் மாபூப் ஷரீப் அவர்கள் தலையில் சந்தனக்கூடு தாங்கியபடி ஊர்வலம் தர்காவிலிருந்து புறப்பட்டு ஜானி ஜான்கான் சாலை வழியாக, பீட்டர் சாலை வழியாக நாயர் வரதப்பிள்ளை தெரு, முகமது உஷேன் தெரு, முகமது உஷேன் சந்து வழியாக மீண்டும் ஜானி ஜான் கான் சாலை வழியாக, பாரதி சாலை வழியாக, HMA தெரு வழியாக இரவு 10 மணிக்கு தர்கா வந்தடைந்தன. அதனையடுத்து மறுநாள் ஞாயிற்றுக்கிழமை அன்று இரவு 9 மணிக்கு தர்காவுக்கு பூ அலங்காரங்கள் செய்யப்பட்டு மொய்தீன் ஆண்டவருடைய 31வது பேரர் அல்லமா மொளலனா ஹஜ்ரத் சையத் கவுஸ் மதனி சாகிப்பின் சிறப்பு பயான் நடைபெற்றது. கலீஃபா முனாசிரே அஹலே சுன்னத் கதீஃப் இமாம் மஜுதே அன்வரி திருவல்லிக்கேணி அல்லமா மொளலனா ஹஸ்ரத் முகமது இஸ்ஹாக் அகமத் சாகிப் சிறப்பு பாத்தியா துவா செய்யப்பட்டது. மர்கஸ் அஹலே சுன்னத் அரபிக் கல்லூரியின் மாணவர்கள் இஸ்லாமிய பாடல்கள் பாடினார்கள். பின்னர் அன்றிரவு 7 மணிக்கு தப்ரூக் அன்னதானம் 1000 பேருக்கு வழங்கப்பட்டது. இதில் அரபிக் கல்லூரியின் துணை முதல்வரும் இந்திய யூனியன் முஸ்லிம் லீக் கட்சியின் சென்னை மேற்கு மாவட்ட துணைத் தலைவர் டாக்டர் ஹக்கீம் குலாம் ஹைதர் குரோச்சி, சென்னை தகவல் பத்திரிகையின் ஆசிரியர் முகமது சுலைமான் ஆகியோருடன் இருந்தனர். மேலும் அமைதியான முறையில் நடைபெற்ற இந்த சந்தனக்கூடு ஊர்வலத்திற்கு ஜாம்பஜார் காவல் நிலையத்தின் ஆய்வாளர் சாமி தலைமையில் காவலர்கள் சிறப்பான பாதுகாப்பு பணியில் ஈடுபட்டனர். மேலும் இந்த சந்தனக்கூடு விழா சிறப்பாக நடைபெற ஒத்துழைப்பு வழங்கிய தமிழ்நாடு அரசுக்கும், தேர்தல் அதிகாரிகளுக்கும், டீபோர் காவல்துறையினருக்கும் தர்கா சார்பில் நன்றியை தெரிவித்துக் கொண்டனர். சென்னை திருவல்லிக்கேணி பகுதியில் இருக்கக்கூடிய ஜாம்பஜாரில் ஹஸ்ரத் சையத் ரஹ்மத்துல்லாஹ் ஷா காதிரி பாபாவுடைய சந்தனக்கூடு திருவிழா கோலாகலமாக நடைபெற்று வருகிறது. இந்த விழாவானது கடந்த 329 ஆண்டுகளாக இந்த ஹஸ்ரத் சையத் ரஹ்மத்துல்லாஹ் ஷா காதிரி பாபாவுடைய சந்தனக்கூடு விழா கோலாகலமாக கொண்டாடப்பட்டது. அதன் தொடர்ச்சியாக 330ஆம் ஆண்டான இந்த ஆண்டு சந்தனக்கூடு விழாவும் மற்றும் உருசு விழா சிறப்பாக நடைபெற்று முடிந்தது. இந்த விழாவானது மக்களுக்கு தபுருக்கான அன்னதானம் மற்றும் சிறப்பு பாத்தியா, சிறப்பு பயான், சிறப்பு பூ அலங்காரம் என பாவக செய்து இந்த தர்காவுடைய சிறப்பு மிகவும் அருமையாக இருந்தது. மக்கள் அனைத்து தர்காக்களையும் போய் இருப்பார்கள், அங்கே சென்று பார்த்துருப்பார்கள். அங்கே எப்படி அதே போல் சிறப்பாக நடைபெறுமோ அதே போன்று அந்த சிறப்பு வாய்ந்த மிகவும் சிறப்பு வாய்ந்ததாக நம்ம இந்த தர்காவில் இருக்கக்கூடிய பாவுடைய அடக்கமானது 330 ஆண்டுகளாக சொல்லப்படுகிறது. இங்கு வரக்கூடிய பக்தர்களுடைய வேண்டுதல் நிறைவேற்றப்படுகிறது. அவர் குறைகள் எல்லாம் தீர்க்கப்படுகிறது என்று சொல்லப்படுகிறது. இந்த தர்காவுடைய சந்தனக்கூடு விழாவானது இன்று முடிவு பெற்ற நிலையில் இன்று தர்காவுடைய முசாவர் மற்றும் தர்காவின் நிர்வாகிகள் இருக்கின்றார்கள். அவர்கிட்ட நம்ம வணக்க தலைமுறைக்கு உண்டான பேட்டியை நம்ம காண்போம். இப்போ நம்மளுடைய இந்த ஹஸ்ரத் சையத் ரஹ்மத்துல்லாஹ் ஷா காதிரி பாபாவுடைய சந்தனக்கூடு விழா சிறப்பாக நடைபெற்று ஒவ்வொரு ஆண்டும் தொடர்ச்சியாக நல்லபடியாக நடைபெற்று வருகிறது. அதுபோல் தேர்தலுடைய விதிமுறை இருக்கின்றனால இந்த தடவை எப்படி மக்களுடைய வரவேற்பு இருந்தது என்றதை நீங்கள் சொல்லுங்கள். அவுது பில்லாஹி மினஷ் ஷைத்தானிர் ரஜீம். பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம். அல்ஹம்துலில்லாஹ். இந்த ஹதரத் சையத் ரஹ்மத்துல்லாஹ் ஷா காதிரி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி திருவல்லிக்கேணி ஜாம்பஜார் உட்பட்ட பகுதி ஜானி ஜான் கான் ரோடு தேவராஜ முதலி தெருவில் ஹதரத் உடைய சமாதி இங்கே இருக்குது. ஹதரத்துடைய தர்கா அமைந்திருக்கு. இங்கே இறைவனுடைய அருளால் அனைத்து தரப்பு மக்களும் இங்கே கலந்துக்கிறாங்க, விழாலையும் கலந்துக்கிறாங்க. டெய்லி ஹதரத்துடைய ஜியாரத்துக்கு வந்துட்டு இருக்காங்க. அல்ஹம்துலில்லாஹ். இங்கே இந்த வருஷம் கடந்த வருஷம் 329வது வருஷம் நடந்தது. இந்த வருஷம் 330வது வருஷம் இந்த சந்தனக்கூடு திருவிழா நடந்தது. இந்த விழாவில் அல்ஹம்துலில்லாஹ் நம்ம மர்கஸ் அஹ்லே சுன்னத் தாருல் இமாம் முஹம்மது ரஸா உடைய அரபிக் கல்லூரியுடைய முதல்வர் ஷேக் தரீகத் ரஹபரி ஷரியத் அல்லமா மௌலானா சையத் ஹவுஸ் ரஸ்வி சாஹிப் கலந்து கொண்டு சிறப்பு பயானாற்றினார். அது மட்டும் இல்லாமல் சேப்பாக்கம் திருவல்லிக்கேணி பகுதியில் அமைந்துள்ள மஸ்ஜித் அன்வரி ஹத்தீபா இமாம் ஹதரத் நம்ம முகமது இசாக் அஹமத் சாப் துவா
சிறப்பு துவா எல்லாம் இருந்தது, ஃபாத்தியா இருந்தது. அதன் சிறப்பாக நடைபெற்றது. இன்னைக்கு வந்து அன்னதானம் வழங்கப்பட்டது. இங்கே வந்து மஹபூப் ஷெரீஃப், யூனுஸ் ஷெரீஃப் 2 முத்தவலிகள் இருக்காங்க. இவங்க தலைமை தான் நல்ல அருமையான சிறப்பான முறையில் அன்னதானமும் வழங்கப்பட்டது. அனைத்து பக்தர்களும் கலந்து கொண்டு சிறப்பித்தனர். இந்த விழாவுக்காக இந்த எலெக்ஷன் நடந்ததுனால இங்கே வந்து கொஞ்சம் கட்டுப்பாடுகள் கடுமையாக இருக்கும்போது கூட நாங்கள் தமிழக அரசு தேர்தல் அதிகாரி அவங்கள சந்தித்து நாங்கள் வந்து உத்தரவு கேட்டிருந்தோம். இறைவனுடைய அருளால் அவங்க வந்து உடனே எங்களுக்கு நல்ல முறையில் வந்து பாதுகாப்பும் கொடுத்தாங்க. அது மட்டும் இல்லாமல் உத்தரவும் எங்களுக்கு உடனே வழங்கினாங்க. நம்ம தமிழக அரசுக்கும் தேர்தல் அதிகாரி அவர்களுக்கும் காவல்துறையினருக்கும் அவர்களுக்கு எங்களுடைய தர்கா சார்பாக நிர்வாகிகள் மஹபூப் ஷெரீஃப் மற்றும் யூனுஸ் ஷெரீஃப் சார்பாகவும் அனைத்து தரப்பினர் சார்பாகவும் அனைத்து மக்களுக்கும் எல்லாருக்கும் எங்களுடைய சலாம் துவா தெரிவித்துக் கொள்கிறோம். நன்றி அவர்களுக்கு. அஸ்ஸலாமு அலைக்கும் ரஹமத்துல்லாஹி வபரகாத்து. இல்லை, இப்போ நீங்கள் வந்து சொல்லுங்கள், இப்போ இந்த தர்கா வந்து தினமும் வந்து எவ்வளோ மக்கள் வந்து இங்கே வராங்க? அல்ஹம்துலில்லாஹ், ஒரு நாளைக்கு 30-20 பேர் வந்து போவாங்க ஜியாரத்துக்கு. அவங்களோட கோரிக்கை இவங்களோட துவாவில் நடக்கும்போது எப்போவுமே வர பக்தர்களுக்கு என்னென்ன கோரிக்கை இருக்கோ அந்த கோரிக்கை நாங்கள் கண்ணால் பார்க்குறோம். அந்த கண்ணால் பார்க்கும்போது இவங்களோட துவா பர்க்கத்தில் வரவங்க அவங்களோட வார்த்தை எல்லாமே நல்லது நடக்குது. அந்த பாக்கியத்தை எங்கள் முன்னவர்கள் செஞ்ச ஹிதுமத்துக்கு அந்த பாக்கியத்தை இறைவன் எங்களுக்கு கொடுத்துருக்கிறார். அனைவரும் வரவங்களுக்கு எந்த குறைகள் இல்லாமல் இவங்களோட துவாவில் எப்போவுமே நடந்து கொண்டே இருக்கும். இப்போது பார்த்தீங்கன்னாக்கா நம்ம தர்காவுடைய நிர்வாகி மற்றும் முசாவர் அவர்கள் வந்து நம்ம இந்த தர்காவை பற்றிய சிறப்புகளை சொன்னாங்க. அதே மாதிரி மக்களும் வந்து இங்கே அதிக அளவில் வந்து தினசரி 30லேருந்து 50 நபர்கள் வரைக்கும் இங்கே வந்து பாவை வந்து வழிபடுறாங்க. ஸோ மேலும் இது வந்து இந்த தர்காவை பொறுத்த வரைக்குமே வரக்கூடியவங்களுடைய குறைகள் வந்து தீர்க்கப்படுகின்றது குறிப்பாக சொல்லப்படுகிறது. வணக்கம் தலைமுறைக்கு சென்னையிலிருந்து செய்தியாளர் முகமது சுலைமான்.